நண்பர்களே, இன்றைக்கு நான் சொல்லப் போவது உங்கள் வாழ்க்கையையே மாற்றிப் போடும் ஒரு உண்மை. துலாம் ராசிக்காரர்களே, கேளுங்கள். 150 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் ஒரு அபூர்வ கிரகச் சேர்க்கை இப்போது உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இது வெறும் யோகம் இல்லை. இது உங்கள் விதியையே மாற்றி எழுதப் போகும் ஒரு அதிசயம். என் கண்ணில் தெரிகிறது. அடுத்த 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் 3 பெரிய நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டால் அடுத்த 100 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இது அவ்வளவு சக்தி வாய்ந்த காலகட்டம். உங்கள் கையில் இருக்கும் அந்த மொபைல் போன் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் செய்தியை இப்போதே கொண்டு வரப்போகிறது. நம்புங்கள், இது நடக்கும். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு தெரியுமா இப்போது நடக்கிற கிரக சஞ்சாரம் எவ்வளவு பலமானது என்று? குரு பகவான் இப்போது மிதுன ராசியில் வக்ரநிலையில் இருந்து விரைவிலேயே சீராக நேர்நிலைக்கு வரப்போகிறார். இந்த மாற்றம் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் நல்ல பலன்களை கொடுக்கும். 9ஆம் வீடு அதாவது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தெய்வீக அருள் வரும் இடம். இந்த இடத்தில் குரு பகவான் நிலைத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு ஏன் முக்கியம் தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு, ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய முன்னேற்றம், இதெல்லாம் இப்போதுதான் கிடைக்கப் போகிறது. இது ஜோதிட சாஸ்திரப்படி 100க்கு 100% உறுதி. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் மீன ராசியில் நிலைத்திருக்கிறார். இது உங்களுக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்றால் போராட்டம், கடன், எதிரிகள், உடல்நலம், வேலைப்பளு, இதெல்லாம் வரும் இடம். ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது அவர் உங்கள் எதிரிகளை நசுக்கி உங்களை வெற்றியாளராக மாற்றுவார். நீங்கள் எதிர்கொள்ளும் அத்தனை சவால்களும் உங்களை வலிமையாக்கும் படிக்கற்கள். இதை பிரிந்து கொள்ள வேண்டும். சனி கொடுக்கிற கஷ்டம் உங்களை உடைக்க இல்லை, உங்களை உருவாக்க. நீங்கள் இப்போது படுகிற சின்ன சின்ன சிரமங்களை தாண்டி பெரிய வெற்றிக்குச் போக வேண்டும். இதுதான் சனியின் உண்மையான பரிசு. இதோடு நில்லாமல் ராகு கேது பகவான்கள் இப்போது கும்பராசியிலும் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு 5ஆம் வீடும் 11ஆம் வீடும். 5ஆம் வீடு படிப்பு, பிள்ளைகள், காதல், படைப்பாற்றல், சந்தோஷம் கொடுக்கும் இடம். 11ஆம் வீடு லாபம், நண்பர்கள், வருமானம், ஆசைகள் நிறைவேறும் இடம். இந்த 2 வீடுகளிலும் ராகு கேது இருப்பது உங்களுக்கு திடீர் வருமானத்தையும் எதிர்பாராத வெற்றிகளையும் கொண்டு வரும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ராகு கேத உணர்ச்சி ரீதியான குழப்பங்களையும் தரலாம். அதனால் பொறுமையாக, தெளிவாக முடிவுகளை எடுங்கள். அவசரப்படாதீர்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். அடுத்த 15 நாட்களில் குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து நேர்நிலைக்கு மாறப்போகிறார். இந்த மாற்றம் ஒரு பெரிய திருப்புமுனை. இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள், முடிவுகள், திட்டங்கள் எல்லாமே இப்போது வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வரும். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே விளங்க ஆரம்பிக்கும். இது தெய்வீக மார்க்கதர்சனம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். அது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் அதிபதி, ராசிநாதன். அவர் இந்த காலகட்டத்தில் பல ராசிகள் சஞ்சாரம் செய்யப் போகிறார். சுக்கிரன் உங்கள் ராசியில் வரும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை, கவர்ச்சி, அழகு, பணம், புகழ், மரியாதை எல்லாமே கூடும். உங்கள் சொந்த ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் நாட்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவை. அந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான வேலைகளை ஆரம்பியுங்கள், பெரிய முடிவுகளை எடுங்கள், புதிய உறவுகளை உருவாக்குங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சுக்கிரன் உங்களுடைய நண்பன், உங்கள் வழிகாட்டி, உங்கள் பாதுகாவலன். அவரை நம்புங்கள். இப்போது நான் சொல்லப் போவது மிகவும் முக்கியம். அடுத்து வரப்போகிற 30 நாட்களை 3 கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். முதல் கட்டம், அடுத்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி வரும். இது வேலை சம்பந்தமாக இருக்கலாம், பணம் சம்பந்தமாக இருக்கலாம், வெளிநாடு சம்பந்தமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு செய்தியாக இருக்கும்.
இந்த செய்தி உங்களை திடுக்கிட வைக்கும், சந்தோஷப்படுத்தும், நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனியுங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். இந்த 10 நாட்களில் தகவல்களைச் சேகரியுங்கள். ஆலோசனை கேளுங்கள், யோசியுங்கள். சரியான முடிவை 11வது நாள் முதல் எடுங்கள். 2ஆம் கட்டம் 11வது நாள் முதல் 20வது நாள் வரை. இந்த 10 நாட்கள் உங்களுக்குச் செயல்படுத்தும் காலம். முதல் கட்டத்தில் கிடைத்த தகவலை வைத்து இப்போது நீங்கள் வேலையில் இறங்க வேண்டும். உங்கள் திறமையை காட்ட வேண்டும். உங்கள் சக்தியை பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாய்ப்புகளை பிடிக்க வேண்டும். இந்த 10 நாட்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். சோம்பல் வேண்டாம், தாமதம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம். இந்த 10 நாட்கள் உங்கள் உழைப்பின் காலம். நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதை அடுத்த கட்டத்தில் அறுவடை செய்வீர்கள். ஆத்ம விசுவ ஆசத்தோடு முன்னேறுங்கள். 3ஆம் கட்டம் 21வது நாள் முதல் 30வது நாள் வரை. இந்த 10 நாட்கள் உங்களுக்கு வெற்றியின் காலம். 2ஆம் கட்டத்தில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கான பலன்கள் இப்போது கிடைக்க ஆரம்பிக்கும். புது வேலை, புது பதவி, புது திட்டம், புது வருமானம், புது உறவு, எதுவாக இருந்தாலும் இப்போதான் உறுதியாகும். இந்த 10 நாட்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். உங்களை சந்தேகப்பட்டவர்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பார்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை தேட ஆரம்பிப்பார்கள். இது உங்கள் மறுபிறப்பு மாதிரி. இந்த 10 நாட்கள் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றும். இப்போது நான் சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்து வரும் காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இது எப்போது நடக்கும் என்று சரியாகச் சொல்ல முடியாது. ஆனால் நடக்கும்போது அது உங்களுக்கு உச்சகாலம். கடக ராசி குருவுக்கு உச்சஸ்தானம். அங்கே குரு பகவான் தன்னுடைய முழு சக்தியோடு இருப்பார். கடக ராசி உங்களுக்கு 10ஆம் வீடு, அதாவது தொழில் ஸ்தானம், அந்தஸ்து ஸ்தானம், கிழவஸ்தானம். இந்த வீட்டில் குரு உச்சமாக வரும்போது உங்கள் தொழிலில் எல்லாருக்கும் முன்னால் நிற்பீர்கள். உங்கள் பெயர் எல்லா இடத்திலும் கேட்கும். உங்கள் வேலைக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். இது ராஜயோகம். இது கஜகேசரி யோகம். இதைவிட பெரிய யோகம் ஒன்றுமில்லை. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் தங்க காலம். நீங்கள் நினைத்த எல்லாமே நிறைவேறும். ஆனால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் அறிவை அதிகப்படுத்த வேண்டும். உங்கள் தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும். இப்பவே ஆரம்பியுங்கள். துலாம் ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் தொழில் பற்றி விரிவாக பேசுவோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன. நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிற வேலையில் சந்தோஷமாக இல்லையா? உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லையா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முன்னேற்றம் இல்லையா? இப்படி ஒரு அவஸ்தையில் இருந்தீர்கள் என்றால் அது இனிமேல் இருக்காது. அடுத்த 15 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரும். இது புது வேலையாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், புதுத்துறைக்கு மாற்றமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது உங்கள் வாழ்க்கையை முழுசாக மாற்றிப் போடும். இதை நான் உத்தரவாதமாகச் சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக காட்டுகிறது. உங்கள் 10ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் காலம் ரொம்ப சீக்கிரமே வரப்போகிறது. அதற்கு முன்னாடியே உங்களுக்கு சிறிய சிறிய சங்கேதங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களில் யாராவது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இந்த காலம் தங்க காலம். உங்கள் தொழிலுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக வாடிக்கையாளர்கள் வரப்போகிறார்கள். உங்கள் பொருளுக்கு அல்லது சேவைக்கு அதிக தேவை வரப்போகிறது. உங்கள் போட்டியாளர்கள் பின்னால் போவார்கள், நீங்கள் முன்னால் வருவீர்கள். இது உங்கள் கடின உழைப்பின் பலன். ஆனால் அதோடு நிற்காதீர்கள். இந்த நல்ல காலத்தில் உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய யோசியுங்கள். புதிய கிளை திறக்கலாம், புதிய தயாரிப்பு கொண்டு வரலாம், புதிய சந்தைக்கு போகலாம், புதிய கூட்டாளி சேர்க்கலாம். இப்போது எடுக்கிற முடிவுகள் அடுத்த 10 வருடத்திற்கு உங்களை காப்பாற்றும். தைரியமாக முன்னேறுங்கள். யாராவது வேலை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? நீண்ட நாளாக முயற்சி செய்தும் வேலை கிடைக்கவில்லையா? நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரும். ஆனால் ஒரு விஷயம், அது உங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வராமல் வேறு இடத்திலிருந்து வரலாம். உங்கள் நண்பர் மூலமாக வரலாம், உங்கள் உறவினர் மூலமாக வரலாம்,
சமூக வலைதளம் மூலமாக வரலாம், எதிர்பாராத ஆள் மூலமாக வரலாம். அதனால் எல்லாரோடும் நல்லபடியாக பேசுங்கள். உங்கள் தொடர்புகளை வலுப்படுத்துங்கள். உங்கள் திறமையை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு எங்கிருந்து வரும் என்று தெரியாது. தயாராக இருங்கள். இப்போது வணிகம் பற்றி பேசுவோம். உங்களில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமான காலம். உங்கள் விற்பனை கூடும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் ஜாக்கிரதை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல கூட்டாண்மை வாய்ப்புகள் வரும். எல்லாரையும் நம்பாதீர்கள். யாரோடு கூட்டாளியாகச் சேரப்போகிறீர்களோ அவர்களுடைய பின்னணியை நன்றாகத் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உண்மையாக வேலை செய்கிறவர்களா இல்லை உங்களை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறவர்களா என்று கண்டறியுங்கள். சரியான கூட்டாளி உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வார். தவறான கூட்டாளி உங்களை தரைமட்டத்திற்கு கொண்டு வருவார். ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களில் கடைக்காரர்கள், கடை வைத்திருப்பவர்கள், ஷோரூம் நடத்துகிறவர்கள், கேளுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டமாக வருவார்கள். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. உங்கள் பொருள் இருப்பு குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சரியான நேரத்தில் சரியான அளவில் இருப்பு வாங்கி வையுங்கள். உங்கள் வழங்குனர்களோடு நல்ல உறவு வையுங்கள். தரமான பொருளை தரமான விலைக்கு கொடுங்கள். வாடிக்கையாளர் திருப்தி மிக முக்கியம். ஒருமுறை ஒருவர் உங்கள் கடையில் வந்து திருப்தியாகச் சென்றால் அவர் திரும்பவும் வருவார். நண்பர்களையும் கூட்டிட்டு வருவார். இதுதான் நல்ல வியாபாரத்தின் ரகசியம். நேர்மையாக இருங்கள். நியாயமாக இருங்கள். இப்போது பணம், வருமானம், சேமிப்பு பற்றி பேசுவோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்கச் சிறந்த காலம். உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகள் வரும். உங்கள் முக்கிய வேலையிலிருந்து வரும் சம்பளம் தவிர வேறு ஏதாவது கூடுதல் வருமானம் வரும். யாராவது உங்களுக்கு கடன் கொடுத்திருந்தால் அது திரும்ப வரும். யாராவது உங்களுக்கு பணம் செலுத்தாமல் தாமதம் செய்திருந்தால் அது இப்போது கிடைக்கும். நீங்கள் செய்த முதலீடுகள், அதிலிருந்து லாபம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம், பணம் வந்ததும் எல்லாவற்றையும் செலவு செய்துவிடாதீர்கள். சேமியுங்கள். எதிர்காலத்திற்கு திட்டமிடுங்கள். ஏதாவது அவசர காலத்திற்கு கையில் காசு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மன அமைதியாக இருக்க முடியும். உங்களில் கடனில் இருக்கிறவர்கள் கேளுங்கள். நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீர்கள், திருப்பிச் செலுத்த முடியவில்லை, வட்டி கூடிக்கொண்டே போகிறது, மனது கஷ்டப்படுகிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடனை அடைக்க வழிவரும். எதிர்பாராத பணம் வரலாம். பழைய தொடர்பு உதவலாம். வேறு யாராவது உதவலாம். ஆனால் நீங்கள்தான் முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது. வெளியில் செல்லுங்கள். ஆட்களை சந்தியுங்கள். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். தீர்வை தேடுங்கள். கடன் அடைக்க முடியாத கடன் இல்லை. விடாமுயற்சியோடு செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு வழி காட்டுவார். இப்போது முதலீடு பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முதலீட்டு வாய்ப்புகள் வரும். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கள். எல்லா வாய்ப்பையும் பார்த்ததும் பாய்ந்து விடாதீர்கள். நன்றாக யோசியுங்கள். அந்த முதலீடு பாதுகாப்பானதா, எதிர்காலத்தில் லாபம் தருமா என்று ஆராயுங்கள். உங்களுக்கு அந்த துறையை பற்றி தெரியுமா என்று பாருங்கள். தெரியாத துறையில் முதலீடு செய்யாதீர்கள். நிதி ஆலோசகரை கலந்து பேசுங்கள். உங்கள் முதலீட்டை பன்முகப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் போடாதீர்கள். சிறுகச் சிறுக பல இடங்களில் போடுங்கள். அப்பொழுதுதான் பாதுகாப்பு இருக்கும். பொறுமையாகச் செய்யுங்கள். சீக்கிரம் பணக்காரன் ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைத்து அவசரப்பட்டால் எல்லாவற்றையும் இழப்பீர்கள். உங்களில் சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் கேளுங்கள். நிலம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கடை வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமானது. ஆனால் வாங்குவதற்கு முன்னால் நிறைய விஷயங்களை சரிபார்க்க வேண்டும். அந்த சொத்து சட்டப்படி சரியாகத்தான் இருக்கிறது என்று உறுதிப்படுத்துங்கள். எந்த வழக்கும் இல்லை என்று பாருங்கள். அந்த சொத்தில் எந்த குறையும் இல்லை என்று ஆராயுங்கள். விலை உயரும் சாத்தியம் இருக்கிறதா என்று அலசுங்கள். அந்த இடம் எதிர்காலத்தில் நன்றாக வளரும் இடமா என்று தெரிந்து கொள்ளுங்கள்.
எல்லாவற்றையும் பார்த்த பிறகு முடிவெடுங்கள். சொத்து வாங்குவது பெரிய முடிவு. தப்பு பண்ணக்கூடாது. இப்போது காதல், திருமணம், உறவுகள், குடும்பம் பற்றி பேசுவோம். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல காலம் வரப்போகிறது. சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன். அவர் காதல், அழகு, கவர்ச்சி, உறவுகள் ஆகியவற்றிற்கு எல்லாம் அதிபதி. அவர் உங்களுக்குச் சாதகமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அன்பு பெருகும். உங்களில் திருமணம் ஆகாதவர்கள், காதல் தேடிக்கொண்டு இருப்பவர்கள், வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு இருப்பவர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலம். அடுத்த 30 நாட்களுக்குள் உங்களுக்கு யாரோ ஒருவர் வாழ்க்கையில் வருவார். அவர் உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் சக ஊழியராக இருக்கலாம், உங்கள் உறவினராக இருக்கலாம், அல்லது புதிதாக அறிமுகம் ஆகிறவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் உங்கள் மனத்தை கொள்ளையடிப்பார். நீங்கள் அவர் மேல் ஈர்க்கப்படுவீர்கள். ஆனால் ஒரு விஷயம் கவனியுங்கள். ஈர்ப்பு என்பது ஒன்று, உண்மையான காதல் என்பது வேறு. சில நேரம் ராகு கேதுவின் தாக்கத்தால் உங்களுக்கு குழப்பம் வரலாம். யாரை விரும்ப வேண்டும், யாரை விரும்பக்கூடாது என்று தெளிவாகத் தெரியாமல் போகலாம். அந்த நேரத்தில் அவசரப்படாதீர்கள். நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நபரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய குணம், சுபாவம், குடும்ப பின்னணி, எதிர்கால திட்டங்கள் என எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் முடிவெடுங்கள். காதல் ஒரு அழகான உணர்வு. ஆனால் திருமணம் ஒரு பொறுப்பு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் திருமணம் ஆகி குடும்பம் நடத்திக்கொண்டு இருப்பவர்கள் கேளுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோடு உறவு இன்னும் வலுப்படும். நீங்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். சின்ன தவறான புரிதல்கள் தீரும். கோபம், வருத்தம், சந்தேகம் எல்லாம் மறையும். நீங்கள் 2 பேரும் அன்பாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயம், உங்கள் துணையோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். அது சின்ன விஷயமாக இருக்கலாம், அல்லது பெரிய விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அமைதியாக பேசித் தீர்த்துக் கொள்ளுங்கள். கத்திக்கொண்டு சண்டை போடாதீர்கள். அது பிரச்சனையை தீர்க்காது, பெரிதாக்கும். பொறுமையாக, நிதானமாக, அன்பாக பேசுங்கள். எல்லாமே சரியாகும். உங்களில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள், நீண்ட காலமாக பிள்ளைக்காக காத்திருப்பவர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலம். குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். மருத்துவரை கலந்து பேசுங்கள். தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல்நலத்தை பராமரியுங்கள். மன அழுத்தத்தை குறையுங்கள். எல்லாம் சரியாக போகும். பொறுமை வையுங்கள். உங்கள் வீட்டிலும் குழந்தையின் சிரிப்பு கேட்கும். அந்த நாள் ரொம்ப சீக்கிரம் வரும். இப்போது குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி பேசுவோம். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். யாருக்காவது திருமணம் நிச்சயமாகலாம். யாரோ நல்ல வேலைக்கு போகலாம். யாரோ படிப்பில் வெற்றி பெறலாம். அல்லது வீட்டில் ஏதாவது நல்ல செய்தி வரலாம். இதெல்லாம் உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் சில சின்ன பிரச்சனைகளும் வரலாம். குடும்பத்தில் யாரோ ஒருவர் உடல்நலம் சரியாகாமல் இருக்கலாம். அவர்களை நன்றாக கவனியுங்கள். மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள். சீக்கிரம் சிகிச்சை எடுங்கள். தாமதம் செய்யாதீர்கள். குடும்ப உறுப்பினர்களோடு அன்பாக பழகுங்கள். அவர்கள் விஷயத்தில் அக்கறை காட்டுங்கள். குடும்பம்தான் உங்கள் வலிமை. அதை காப்பாற்றுங்கள். உங்கள் பெற்றோர்கள் பற்றி பேசுவோம். உங்கள் அம்மா, அப்பா ஆகியோருக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் உதவி தேவைப்படலாம். அவர்களுக்கு உடல்நலம் சரியாகாமல் இருக்கலாம். மனதில் கவலை இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் ஆதரவு வேண்டும் என்று நினைக்கலாம். அப்படி இருந்தால் தயங்காமல் உதவுங்கள். அவர்கள் உங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறார்கள். இப்போது உங்கள் முறை. அவர்களுக்கு நீங்கள் செய்வது எந்த உதவியும் இல்லை. உங்கள் கடமை. அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களோடு நேரம் செலவிடுங்கள். அவர்கள் மனதை புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களை எந்த உயரத்திற்கும் கொண்டு போகும். அதை நீங்கள் பெறுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகள் பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த காலகட்டத்தில் அவர்களுடனான உறவு கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாகலாம். சின்ன விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம்.
பொருளாதார விஷயத்தில் பிரச்சனை வரலாம். சொத்து பிரிவினை பற்றி பேச்சு வரலாம். இதெல்லாம் இயல்பு. ஆனால் இதை பெரிதாக்காதீர்கள். அவர்கள் உங்கள் சொந்த இரத்த சொந்தம். எந்த பணமும் எந்த சொத்தும் உங்கள் சகோதர உறவை விட பெரியது இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். பேசித் தீர்த்து கொள்ளுங்கள். சமரசம் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உறவுகள்தான் முக்கியம். மற்றவை எல்லாம் பிறகு வரும். இப்போது உடல்நலம் பற்றி ரொம்ப முக்கியமாக பேசுவோம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும். ஆனால் சில சிறிய பிரச்சனைகள் வரலாம். தலைவலி, உடல்வலி, களைப்பு இதெல்லாம் வரலாம். இதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக வேலை செய்வது, ஓய்வு எடுக்காமல் இருப்பது, சரியாகச் சாப்பிடாமல் இருப்பது மற்றும் தூக்கம் குறைவாக இருப்பது. இதை மாற்ற வேண்டும். உங்கள் உடம்பிற்கு ஓய்வு கொடுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கள். போதுமான தூக்கம் கொள்ளுங்கள். தினமும் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடம்புதான் உங்கள் முதல் செல்வம். அதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களில் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். செரிமானம் சரியாகாமல் போகலாம். வாயு தொல்லை இருக்கலாம் அல்லது மலச்சிக்கல் வரலாம். இதற்கு காரணம் நீங்கள் சாப்பிடும் உணவு. காரம் அதிகமாக சாப்பிடாதீர்கள். எண்ணெய் பலகாரங்களை குறையுங்கள். வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்குங்கள். வீட்டில் சுத்தமான சத்தான உணவை சாப்பிடுங்கள். தண்ணீர் நிறைய குடியுங்கள். பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுங்கள். இயற்கையான உணவு எப்பொழுதும் நல்லது. உங்கள் உடம்பிற்கு கொடுக்கிற எல்லாமே உங்கள் உடம்பை பாதிக்கும். புரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு மன அழுத்தம், பதற்றம், கவலை இவை எல்லாம் இருக்கலாம். வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். குடும்ப பிரச்சனை இருக்கலாம். பணத்தை பற்றி கவலை இருக்கலாம். எதிர்காலம் பற்றி பயம் இருக்கலாம். இவை எல்லாம் உங்கள் மனத்தை பாதிக்கும். அதனால் உங்கள் உடம்பும் பாதிக்கும். மனநலம்தான் உடல்நலத்திற்கு அடித்தளம். உங்கள் மனத்தை அமைதியாக வையுங்கள். தியானம் செய்யுங்கள். மூச்சுப் பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களைச் செய்யுங்கள். இசை கேளுங்கள். புத்தகம் படியுங்கள். நடங்கள். இயற்கையை ரசியுங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்த ஆட்களோடு நேரம் செலவிடுங்கள். எல்லாமே சரியாகும். இப்போது படிப்பு, கல்வி, திறமை வளர்ச்சி பற்றி பேசுவோம். உங்களில் படித்துக்கொண்டு இருப்பவர்கள், மாணவ மாணவிகள், இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலம். உங்கள் கவனம் அதிகமாக இருக்கும். உங்கள் நினைவாற்றல் கூடும். உங்கள் புரிதல் திறன் அதிகரிக்கும். நீங்கள் படித்தது உங்கள் மனதில் பதியும். தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். ஆனால் ஒரு விஷயம், கடைசி நேரத்தில் படிக்காதீர்கள். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். திருப்பி படியுங்கள். புரியாத விஷயத்தை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களோடு கலந்து பேசுங்கள். குழு கலந்துரையாடல் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நன்றாக புரியும். உங்களில் போட்டித் தேர்வு எழுதப் போகிறவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமானது. ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒரே நாளில் எதுவும் நடக்காது. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் படியுங்கள். திட்டமிட்டு படியுங்கள். எல்லா பாடத்திற்கும் சரியான நேரம் ஒதுக்குங்கள். மாதிரி வினாக்களை தீர்த்து பாருங்கள். முந்தைய ஆண்டு தேர்வு வினாக்களை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வலிமை, பலவீனம் என்னவென்று கண்டறியுங்கள். பலவீனத்தை வலிமையாக்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது. விடாமுயற்சி செய்யுங்கள். உங்களில் புதிய திறமை கற்றுக்கொள்ள ஆசைப்படுபவர்கள், புதிய மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், புதிய தொழில்நுட்பமா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்குச் சிறந்த காலம். ஆன்லைனில் நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன. யூடியூப்பில் நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். பணம் கொடுத்து சான்றிதழ் வாங்கலாம். எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அதில் ஆர்வமாக இருங்கள். தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். திறமைதான் உங்கள் எதிர்காலம். உங்கள் திறமை அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் மதிப்பும் அதிகரிக்கும். முதலீடு செய்யுங்கள். இப்போது வெளிநாடு, வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணம் இவை பற்றி பேசுவோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களில் வெளிநாடு வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்கள், விசாவுக்கு காத்திருப்பவர்கள்,
உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது. உங்கள் விண்ணப்பம் ஒப்புக்கொள்ளப்படும். உங்கள் விசா கிடைக்கும். உங்கள் கனவு நனவாகும். ஆனால் செல்வதற்கு முன்னால் நன்றாக யோசியுங்கள். அந்த நாட்டின் கலாச்சாரம், வாழ்க்கை முறை, வேலைச் சூழல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அங்கே வாழ முடியுமா என்று பாருங்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பிறகு முடிவெடுங்கள். உங்களில் வெளிநாட்டில் இருப்பவர்கள், வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள், படித்துக்கொண்டு இருப்பவர்கள், உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லது. உங்கள் வேலையில் முன்னேற்றம் வரும். உங்கள் சம்பளம் கூடும். உங்கள் நிலைமை நல்லபடியாக மாறும். ஆனால் வீட்டை மறக்காதீர்கள். தாய்நாட்டை மறக்காதீர்கள். உங்கள் பெற்றோரை அடிக்கடி போன் செய்து பேசுங்கள். வீடியோ காலில் பேசுங்கள். முடிந்தால் ஊருக்கு வாருங்கள். அவர்களை சந்தியுங்கள். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் உறவுகள் இல்லாமல் வாழ்க்கை வெறுமை. புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் வெளிநாட்டு பயணம் போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருப்பவர்கள், விடுமுறைக்கு செல்ல வேண்டும், சுற்றுலா செல்ல வேண்டும், யாரையாவது சந்திக்க வேண்டும் என்று இருப்பவர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலம். உங்கள் திட்டம் நடைபெறும். நல்ல அனுபவங்களை பெறுவீர்கள். புதிய இடங்களை பார்ப்பீர்கள். புதிய உணவுகளை ருசிப்பீர்கள். புதிய மக்களை சந்திப்பீர்கள். புதிய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வீர்கள். இவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். ஆனால் பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கே போகிறீர்கள், எப்பொழுது திரும்புவீர்கள் என்று வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லிட்டு போங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போது ஆன்மீகம், தெய்வீக அனுபவம், உள்வளர்ச்சி இவை பற்றி பேசுவோம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமானது. உங்களுக்குள் ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் பொருளாதார விஷயங்களுக்கு அப்பால் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பீர்கள். நான் யார்? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? என்னுடைய நோக்கம் என்ன? இது போன்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழும். இது நல்ல அறிகுறி. இது உங்கள் ஆன்மீக பயணத்தின் ஆரம்பம். இதைத் தடுக்காதீர்கள். இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுங்கள். தெய்வத்தை நோக்கித் திரும்புங்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். தியானம் செய்யுங்கள். ஆன்மீக புத்தகங்கள் படியுங்கள். ஆன்மீக குருவைச் சந்தியுங்கள். உங்கள் ஆன்மா தேடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதற்கு வழி காட்டுங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக உள்ளுணர்வு கிடைக்கும். நீங்கள் கனவுகள் மூலமாகச் செய்திகளை பெறுவீர்கள். சின்னச் சின்னச் சங்கேதங்களை கவனிப்பீர்கள். இது நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இது தெய்வீக வழிகாட்டுதல். இதை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். அது உங்களை தவறான வழியில் கொண்டு செல்லாது. உங்கள் ஆன்மாவின் குரலை கேளுங்கள். அது எப்பொழுதும் உண்மையை மட்டுமே சொல்லும். வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் உங்கள் உள்ளுலகம் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எதையும் எதிர்கொள்ள முடியும். உங்கள் உள்ளுலகத்தை வலுப்படுத்துங்கள். இப்போது உங்களுக்கு சில வழிபாட்டு முறைகளைச் சொல்கிறேன். இது மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. தினமும் காலையில் எழுந்ததும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினையுங்கள். நன்றி சொல்லுங்கள். இன்னொரு நாளை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுங்கள். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையிலும் பரவட்டும் என்று பிரார்த்தியுங்கள். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்கள். வெண்ணிற உடை அணியுங்கள். வெண்ணிற பூக்களை அர்ப்பணியுங்கள். இனிப்பு நைவேத்தியம் செய்யுங்கள். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களை ஆசீர்வதிப்பார். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வழிபாடு செய்யுங்கள். மஞ்சள் உடை அணியுங்கள். மஞ்சள் பூக்களை அர்ப்பணியுங்கள். வாழைப்பழம் கொடுங்கள். குரு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். சனி பகவானை மறக்காதீர்கள். சனி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அவரை சமாதானப்படுத்த வேண்டும். சனிக்கிழமை எண்ணெய் தானம் செய்யுங்கள். கருப்பு உடை உடுத்துங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். முடியாதவர்களுக்கு கை கொடுங்கள். நீதி, நேர்மை, கடமை ஆகியவற்றை எப்பொழுதும் பின்பற்றுங்கள். சனி நீதியின் கடவுள். நீங்கள் நீதியாக நடந்து கொண்டால் சனி உங்களை தண்டிக்க மாட்டாரே, காப்பாற்றுவார். ராகு கேதுவிற்கு நாக கடவுளை வணங்குங்கள். பால் அபிஷேகம் செய்யுங்கள். முட்டை தானம் செய்யுங்கள். ராகு கேது உங்களை குழப்பத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். தெளிவை தருவார்கள்.
தினமும் தியானம் செய்யுங்கள். 5 நிமிடம் போதும். அமைதியான இடத்தில் உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே போகும் மூச்சை உணருங்கள். வெளியே வரும் மூச்சை உணருங்கள். வேறு எதையும் யோசிக்காதீர்கள். மனது அலைகிறது, கவனம் சிதறுகிறது என்றால் பரவாயில்லை. மீண்டும் மூச்சுக்கு திரும்புங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் மன அமைதியை அதிகப்படுத்தும், உங்கள் கவனத்தை கூர்மையாக்கும், உங்கள் தெளிவை அதிகரிக்கும். நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். எல்லாமே நல்லபடியாகத் தெரியும். தொடர்ந்து செய்யுங்கள். மந்திரம் ஜெபியுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை சொல்லுங்கள். குருமந்திரம் சொல்லலாம், சுக்கிர மந்திரம் சொல்லலாம், லக்ஷ்மி மந்திரம் சொல்லலாம், சரஸ்வதி மந்திரம் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் மனது வைத்துச் சொல்லுங்கள். வாயால் மட்டும் சொல்லி மனது வேறு இடத்தில் இருந்தால் பயன் இல்லை. ஒவ்வொரு எழுத்தையும் உணர்ந்து சொல்லுங்கள். அந்த மந்திரத்தின் அதிர்வை உங்களுக்குள் எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் உடம்பிலும் மனதிலும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். நோய் நீங்கும், நிம்மதி வரும், நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். இப்போது நான் உங்களுக்கு 3 முக்கியமான நிகழ்வுகளைச் சொல்லப் போகிறேன். இந்த 3 நிகழ்வுகளும் அடுத்த 15 முதல் 30 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதை திட்டவட்டமாக கவனியுங்கள். முதல் நிகழ்வு, உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரும். இது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம். நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு உயர்வு, ஒரு அங்கீகாரம், ஒரு வெற்றி, இது இப்போது கிடைக்கும். இதை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத விதத்தில் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். இது உங்கள் உழைப்பின் பலன். இது உங்கள் கடவுளின் அருள். இதை பெற நீங்கள் தகுதியானவர்கள். தயாராக இருங்கள். இரண்டாவது நிகழ்வு, உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். இது திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வீடு வாங்குவது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு விஷயம் நனவாகும். உங்கள் குடும்பத்தின் கனவு நிறைவேறும். இது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நிகழ்வு. இதை முழு மனதோடு கொண்டாடுங்கள். உங்கள் சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். மூன்றாவது நிகழ்வு, உங்களுக்கு ஒரு புதிய நபர் கிடைப்பார் அல்லது பழைய நபர் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வருவார். இந்த நபர் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவராக மாறுவார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களுக்கு உதவுவார். சில நேரங்களில் கடவுள் நேரடியாக நமக்கு உதவ முடியாது. அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை அனுப்பி வைப்பார். அவர்கள் மூலமாக அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த நபர் அப்படிப்பட்டவராக இருப்பார். அவரை மதியுங்கள். அவருடைய நட்பை காப்பாற்றுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். இப்போது சில சவால்கள் பற்றி பேசுவோம். எல்லா நல்ல விஷயங்களோடும் சில சவால்களும் வரும். இது இயற்கை. வெளிச்சம் இருக்கும் இடத்தில் நிழலும் இருக்கும். இரண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கை. அடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உங்கள் வேலையில் சக ஊழியர்கள் பொறாமைப்படலாம். அவர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். உங்கள் வெற்றியை பார்த்து அசூயைப்படலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள். உங்கள் வேலையை நன்றாகச் செய்யுங்கள். யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீர்கள். உங்களுக்கான வேலையை மட்டும் செய்யுங்கள். வம்பு பேசாதீர்கள். வீண் வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள். மௌனம் சில நேரங்களில் பெரிய சக்தி. புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பணம் விஷயத்தில் கவனமாக இருங்கள். யாராவது உங்களிடம் பணம் கேட்டால் உடனே கொடுக்காதீர்கள். ஏன் கேட்கிறார்கள்? எதுக்கு வேண்டும்? எப்பொழுது திரும்பத் தருவார்கள்? இதெல்லாம் தெளிவாக கேளுங்கள். நம்பகமான ஆளுக்கு மட்டும் கொடுங்கள். அதுவும் எழுத்து மூலமாக ஏதாவது வாங்கிக் கொள்ளுங்கள். வாய்மொழி உறுதிமொழி ரொம்ப நாள் நிற்காது. பணம் வாங்கியதும் மனிதன் மாறிவிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் பார்த்து கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பம் வரலாம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் போகலாம். 2 வழிகள் இருக்கும். இரண்டுமே நல்லதாகத் தோன்றும். எதை தேர்வு செய்வது என்று புரியாமல் போகலாம். அந்த நேரத்தில் அவசரப்படாதீர்கள்.
முடிவைத் தள்ளி போடுங்கள். உங்கள் மனதிற்கு நேரம் கொடுங்கள். அமைதியாக யோசியுங்கள். உங்கள் உணர்வைக் கேளுங்கள். சரியான பதில் உங்களுக்கு உள்ளிருந்து வரும். நம்புங்கள். கடவுள் உங்களைத் தவறான வழியில் கொண்டு போக விடமாட்டார். பொறுமையாக இருங்கள். உங்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வையுங்கள் என்று ஏற்கனவே சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன். அசட்டையாக இருக்காதீர்கள். சின்ன வலி என்று தட்டிக் கழிக்காதீர்கள். உடனே மருத்துவரை பாருங்கள். தாமதம் பெரிய பிரச்சனையாகும். தடுப்புச் சிகிச்சை எப்பொழுதும் நல்லது. வருடத்திற்கு ஒருமுறை உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் இரத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால் எல்லாவற்றையும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சாதாரணமாக நார்மல் இருக்கிறதா என்று பாருங்கள். உங்கள் உடம்பு மட்டும்தான் உங்களோடு வாழ்நாள் முழுவதும் உடன் இருக்கும். அதை பத்திரமாக வையுங்கள். இப்போது உங்களுக்கு சில பரிகாரங்களைச் சொல்கிறேன். இதை தினமும் செய்யுங்கள். காலையில் எழுந்ததும் உங்கள் கையை பாருங்கள். அதில் கடவுள் இருக்கிறார் என்று நினையுங்கள். உங்கள் கையால் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்யுங்கள். தினமும் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. யாராவது கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுங்கள். பசிக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள். தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். படிக்க முடியாதவர்களுக்கு புத்தகம் கொடுங்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுங்கள். உங்களால் முடிந்த உதவியைச் செய்யுங்கள். இந்த புண்ணியச் செயல்கள் உங்கள் கர்மாவை சுத்தம் செய்யும். உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும். தினமும் பெற்றோரிடம் ஆசி வாங்குங்கள். அவர்கள் காலில் விழுந்து வணங்குங்கள். அவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா தடைகளையும் தாண்ட உதவும். குரு, ஆசிரியர், வயதானவர்கள், அனுபவசாலிகள் ஆகியோருக்கு மரியாதை கொடுங்கள். அவர்கள் சொல்வதைக் கேளுங்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய அனுபவம் உங்களுக்கு பாடம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூத்தவர்களை மதிக்கிற சமூகம் வளர்ச்சி பெறும். நாகரிகம் என்பது வெளிப்புற அலங்காரம் இல்லை, உள்ளுரை மரியாதை. புரிந்து கொள்ளுங்கள். தினமும் இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள். மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். செடிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பறவைகளுக்கு தானியம் போடுங்கள். விலங்குகளுக்கு கருணை காட்டுங்கள். நாம் இந்த பூமியின் ஒரு பகுதி. மற்ற உயிர்களும் நம்முடைய பகுதிதான். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நாம் மட்டும் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் இல்லை. எல்லா உயிர்களும் சமம். இந்த உணர்வோடு வாழுங்கள். இயற்கையை காப்பாற்றுங்கள். மாசுபடுத்தாதீர்கள். பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீர்கள். மறுசுழற்சி செய்யுங்கள். எதிர்காலச் சந்ததிக்கு நல்ல உலகத்தை விட்டுவிட்டு போங்கள். இது நம்முடைய பொறுப்பு. தினமும் படியுங்கள். புத்தகம் படியுங்கள். நல்ல விஷயங்களை படியுங்கள். ஞானிகளின் வாக்கியங்களை படியுங்கள். ஆன்மீக நூல்களை படியுங்கள். அறிவியல் புத்தகங்களை படியுங்கள். வரலாற்றை படியுங்கள். உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவை விரிவுபடுத்துங்கள். படிப்பு உங்களை சிறந்த மனிதனாக மாற்றும். புத்தகங்கள் உங்கள் சிறந்த நண்பர்கள். அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். உங்களை வழி நடத்துவார்கள். தினமும் கொஞ்சம் நேரமாவது படியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். தினமும் நல்லதை பேசுங்கள். யாரையும் புண்படுத்துவது மாதிரி பேசாதீர்கள். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். கோபத்தில் வந்து ஏதாவது சொல்லாதீர்கள். ஒருமுறை வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்துவிட்டால் திரும்ப எடுக்க முடியாது. அது மற்றவர்களை காயப்படுத்திவிடும். அந்த காயம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனால் கவனமாக பேசுங்கள். நல்லதை பேசுங்கள். இனிமையாக பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் மலர் மாதிரி இருக்கட்டும். அது கேட்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். வார்த்தைக்கு அளவில்லாத சக்தி இருக்கிறது. அதை நல்லதுக்கு பயன்படுத்துங்கள். தினமும் உங்களுக்கு நீங்களே நேரம் ஒதுக்குங்கள். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யுங்கள். இசை கேளுங்கள். படம் பாருங்கள். ஓவியம் வரையுங்கள். நடங்கள். தோட்டத்தில் நேரம் செலவிடுங்கள். எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழக்கூடாது. நமக்காகவும் வாழ வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதுதான் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உங்களை நீங்கள் நேசியுங்கள்.
மதியுங்கள், கவனியுங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்காது. சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்காது. நாம் விரும்பாதது நடக்கும். அப்பொழுது நாம் ஏமாற்றம் அடைவோம், வருத்தப்படுவோம், கோபப்படுவோம். ஆனால் இதெல்லாம் இயல்பு. ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்பொழுதும் சீராக இருக்காது. இன்று மேலே, நாளை கீழே, இப்படித்தான் இருக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல நாள் வரும், கெட்ட நாளும் வரும். இரண்டையும் சமமாக எதிர்கொள்ளுங்கள். நல்ல நாளில் அகம்பாவம் கொள்ளாதீர்கள். கெட்ட நாளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இரண்டுமே கடந்து போகும். நிரந்தரம் எதுவுமே இல்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் மிகவும் சிறப்பானவர்கள். உங்களுக்குச் சமநிலை, நீதி, அழகு இவற்றின் மேல் ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள். சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டீர்கள். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அன்பை, பாசத்தை, நேசத்தை மதிப்பீர்கள். இது உங்கள் பலம். இதை எப்பொழுதும் காப்பாற்றுங்கள். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்கத் தயங்குவீர்கள். இதுவா அதுவா என்று குழம்புவீர்கள். இது உங்கள் பலவீனம். இதை சரி செய்யுங்கள். தைரியமாக முடிவெடுங்கள். தவறு செய்யலாம், ஆனால் தயங்கிக் கொண்டே இருக்காதீர்கள். தவறிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சரி செய்யுங்கள். முன்னேறுங்கள். உங்களுக்கு நல்ல ரசனை இருக்கிறது. அழகே, கலையே, இசையை புரிந்துகொள்கிற திறன் இருக்கிறது. இதை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்துங்கள். ஏதாவது கலையை கற்றுக்கொள்ளுங்கள். வரைய கற்றுக்கொள்ளுங்கள். பாட கற்றுக்கொள்ளுங்கள். நடனம் ஆட கற்றுக்கொள்ளுங்கள். எழுத கற்றுக்கொள்ளுங்கள். எதையாவது செய்யுங்கள். உங்களுக்குள் இருக்கிற கலைஞனை வெளியே கொண்டு வாருங்கள். உலகம் உங்கள் கலையை பார்க்கட்டும், கேட்கட்டும், அனுபவிக்கட்டும். நீங்கள் பிறந்ததே படைப்பாற்றலுக்குத்தான். அதை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நல்ல தொடர்பு திறன் இருக்கிறது. மக்களுடன் நன்றாக பழக முடியும். யாரோடும் எளிதாக பேச முடியும். நட்பை உருவாக்க முடியுமா? இது உங்கள் பெரிய சொத்து. இதை நன்றாக பயன்படுத்துங்கள். உங்கள் தொடர்புகளை விரிவுபடுத்துங்கள். பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களுடன் பழகுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அனுபவத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல உறவுகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். எதிர்காலத்தில் உதவும். நெட்வொர்க்கிங் மிகவும் முக்கியம். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கடின உழைப்பு பிடிக்கும். நீங்கள் சோம்பேறிகள் இல்லை, தொழில் முனைவோர்கள். எதையாவது அடைய வேண்டும் என்றால் கஷ்டப்பட தயாராக இருப்பீர்கள். இது உங்கள் வெற்றியின் ரகசியம். இதைத் தொடருங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது. நினைவு வையுங்கள், எந்தச் சாதனையும் ஒரே நாளில் நடக்காது. நேரம் எடுக்கும். பொறுமை வேண்டும். விடாமுயற்சி வேண்டும். நம்பிக்கை வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வெல்வீர்கள். உங்களுக்கு நல்ல மனது இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ விரும்புவீர்கள். நீதியை நிலைநிறுத்த விரும்புவீர்கள். தவறானதை எதிர்க்கத் தயாராக இருப்பீர்கள். இது உங்கள் உயர்ந்த குணம். இதை எப்பொழுதும் காப்பாற்றுங்கள். உலகத்திற்கு உங்கள் மாதிரி மனிதர்கள் தேவை. நல்லவர்கள், நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள். இது போன்ற மனிதர்கள்தான் சமுதாயத்தை மாற்ற முடியும். நீங்கள் அந்த மாற்றத்தின் பகுதியாக இருங்கள். எங்கே அநீதி பார்த்தாலும் அதை எதிர்ப்பீர்கள். சரியானதை ஆதரியுங்கள். உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காதீர்கள். இப்போது நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். இது மிகவும் முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும், பணம் சம்பாதிப்பதற்கும், பெரிய ஆளாக ஆவதற்கு மட்டுமே வாழ்க்கை இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது. அது மகிழ்ச்சி. நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் எல்லாமே வீண். மகிழ்ச்சிதான் வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள். அதை மறக்காதீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை கண்டறியுங்கள். காலையில் எழும்போது சூரிய உதயம் பாருங்கள். பறவைகளின் சத்தம் கேளுங்கள். குழந்தைகளின் சிரிப்பை ரசியுங்கள். உங்கள் வீட்டில் சாப்பாட்டின் வாசனையை நுகருங்கள். இதெல்லாம் வாழ்க்கையின் அழகு. இதை அனுபவியுங்கள். உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கள்.
அவர்களோடு சிரியுங்கள், பேசுங்கள், விளையாடுங்கள், கதை சொல்லுங்கள், நினைவுகளை உருவாக்குங்கள். இந்த நினைவுகள்தான் கடைசியில் மிஞ்சும். பணமோ பதவியோ புகழோ எதுவும் உங்களோடு வராது. ஆனால் நல்ல நினைவுகள், அன்பான உறவுகள், இதெல்லாம் என்றைக்கும் உங்கள் மனதில் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இதைச் சேர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களே, நான் சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்டீர்களா? உங்கள் வாழ்க்கை கையில் அடுத்து வரப்போவது ஒரு பொற்காலம். இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே மாறும். உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் நினைத்த உயரத்தை அடைவீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் நினைவு வையுங்கள், எல்லாமே உங்கள் முயற்சியை பொறுத்தது. வானம் பார்த்து கொண்டு வாய்ப்பிழந்து உட்கார்ந்திருந்தால் எதுவும் நடக்காது. கடவுள் வழி காட்டுவார், ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். வாய்ப்புகளை கொடுப்பார், ஆனால் பயன்படுத்த வேண்டியது நீங்கள்தான். ஆசீர்வாதம் தருவார், ஆனால் உழைக்க வேண்டியது நீங்கள்தான். புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் விட முக்கியம், கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு நல்லது வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் உங்களுக்கு அவர் இருக்கிறாரா என்று சந்தேகம் வரலாம். உங்கள் பிரார்த்தனையை கேட்கிறாரா என்று கேள்வி எழலாம். ஆனால் நம்புங்கள், அவர் இருக்கிறார், கேட்கிறார். உங்களுக்குச் சரியான நேரத்தில் சரியானதை கொடுப்பார். அவருடைய நேரம் வேறு, உங்கள் நேரம் வேறு. அவர் பார்ப்பது வேறு, நீங்கள் பார்ப்பது வேறு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எது நல்லது என்று. அவரை நம்புங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். துலாம் ராசிக்காரர்களே, நான் உங்களுக்கு என்னுடைய முழுமன ஆசீர்வாதத்தை தருகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கட்டும். உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறட்டும். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும். உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கட்டும். உங்கள் தொழில் வளரட்டும். உங்கள் வருமானம் கூடட்டும். உங்கள் எதிரிகள் வீழட்டும். உங்கள் நண்பர்கள் நிலைக்கட்டும். உங்கள் மனதில் அமைதி இருக்கட்டும். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும். கடவுளின் அருள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும். இது என்னுடைய பிரார்த்தனை. இது என்னுடைய ஆசீர்வாதம். இது என்னுடைய வாழ்த்து. அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப் போகிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக வீடியோ போடுகிறேன். உங்கள் ராசிக்கு மட்டுமில்லாமல் மற்ற ராசிகளுக்கும் பாருங்கள். அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை புரிந்து கொள்ள உதவும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை, எப்படி அவர்களோடு பழக வேண்டும், இதெல்லாம் தெரியும். ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற ஒரு அரிய கலை. இதை தெரிந்து கொள்ளுங்கள், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்கள் வருடம். இந்த வருடம் உங்களுக்காக காத்திருந்த வருடம். இந்த வருடத்தில் நீங்கள் அடையப் போகிற வெற்றிகள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையின் இந்த பொற்காலத்தை முழுமையாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு நொடியையும் வாழுங்கள். ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் பிறந்ததே வெற்றி பெறத்தான். உங்களுக்குள் அபரிமிதமான சக்தி இருக்கிறது. அதை வெளிப்படுத்துங்கள். உலகத்திற்கு காட்டுங்கள். நீங்கள் யார் என்று நிரூபியுங்கள். உங்களால் முடியும். நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். எனக்கு உங்கள் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வெல்வீர்கள். உங்கள் இலக்கை அடைவீர்கள். உங்கள் கனவை நனவாக்குவீர்கள். இதற்கு என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களோடு இருக்கிறது. கடவுளின் அருளும் உங்களோடு இருக்கிறது. பயமில்லாமல் முன்னேறுங்கள். தடைகளைத் தாண்டுங்கள். வெற்றியை வரவேற்கவும். உங்கள் நேரம் இது. உங்கள் காலம் இது. உங்கள் வாய்ப்பு இது. தவறவிடாதீர்கள். பிடியுங்கள், வெல்லுங்கள், பறந்து எழுங்கள். என்னுடைய எல்லா அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் நான் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். உங்கள் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கெல்லாம் நன்மை மட்டுமே நடக்கட்டும். வணக்கம், நமஸ்காரம்.
வாழ்க்க வையகம், வாழ்க்க வளமுடன்.